ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் A2C vlog. என்னோட பேர் பவித்ரா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஒன்றா ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த கோவிட் டைம்லாம் வந்து நிறைய மழை பெஞ்சு இந்த தண்ணி எல்லாம் நிறைய எல்லா பக்கமும் போய்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு சமயம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியிலேருந்து ஒரு சில மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க. எங்களுடைய காட்டில் குட்டை இருக்குது. அந்த குட்டையில் வந்து இந்த மீனெல்லாம் விட்டுறலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ எங்களுக்கே ஒரு ஐடியா, தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிது அப்படின்னா காக்கா கொக்கு இந்த மாதிரி எந்த இதாக இருந்தாலும் அந்த மீனை தூக்கிட்டு போயிடும். சரி, கிணத்துல விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி நாங்கள் கிணத்துல விட்டுருந்தோம். இப்போ விட்டுமே ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. கிணத்துக்குள்ளே வந்து மீனை விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மீன் தொட்டிலாம் வளர்த்துறப்ப எவ்வளோ சின்ன சின்ன மீனாக இருக்கும், அந்த சைஸில் தான் விட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கிணறு வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால அந்த மீன் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 6 monthsக்கு முன்னாடி இருந்தது அந்த மீன் அடிக்கடி எங்கள் கண்ணில் பட ஆரம்பிச்சது. தோராயமாக ஒவ்வொரு மீனும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிலோவாவது வரும். அந்த அளவுக்கு வந்து நல்ல பெரிய பெரிய மீன் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே வந்து நம்ம இதை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தூண்டில் போட்டு போன சண்டே வந்து பிடிச்சிட்டோம். இதில் வந்து பாறை மீன் தான் வந்து எங்களுக்கு அதிகமாக கிடைச்சிது. இந்த மீச மீன்லாம் இருக்கும்னு நினச்சோம், பட் மீசை வந்து இல்லை, பாறை தான் வந்து நிறையா இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 6 மீன் மட்டும் பிடிச்சிட்டு மீதி ஒரு 4 மீனை வந்து கிணத்துக்குள்ளே விட்டுட்டோம். அதில் இன்னும் கிணத்துக்குள்ளே 4 தான் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் கிணத்துல ஒரு 4 மீன் இருக்குது. அன்னைக்கு 6 மீன் பிடிச்சிட்டோம். சாட்டர்டே மதியமெல்லாம் வந்து மீனை பிடிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்போவே அதை சாவடிக்கல. அப்படியே வாய்க்காலில் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே வச்சுக்கிட்டே தான் இருந்தோம். பட் நைட் ஆக அது கிணத்துல இருந்து எடுத்தோன்னே அந்த என்விரான்மெண்ட் அதுக்கு ஆகாத மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நைட் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். காலையில் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஓடுற தண்ணியில் நீட்டாக கழுவி பீஸ் போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நாங்களுமே இங்கே மீன் சாப்பிட்டு. சென்னையில் அடிக்கடி மீன் மட்டும்தான் எடுப்போம், மற்ற கறியை கட்டிடும். மீன் கொஞ்சம் எங்களுக்கு ஓகேவா இருந்தது, அதனால மீன் எடுத்துக்கிட்டோம். பட் ஊரில் வந்து மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பொரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வேஸ்டேஜ் நிறைய ஆகும். அதனால யாருக்குமே ஃப்ரை பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. எல்லாமே குழம்புலேயே போட்டாச்சு. மொத்தமாக ஒரு 3.5 கிலோக்கு பக்கமாக ரெடி பண்ணியிருந்தோம். புளியை ஊற போட்டுட்டு மீன் குழம்புக்கு தேவையான சாந்தை மட்டும் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போய் சூட்டடுப்புல வச்சு தான் குழம்பு வச்சிருந்தோம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி பழம் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்க விட்டுறணும். ஒரு குத்து கருவேப்பிலையும் போட்டுக்கணும். இது கூட வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கணும். தேங்காயை வந்து பீஸ் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்தி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். வந்து ரெடி பண்ணும்போது வெங்காயத்தோட வந்து பூண்டு நிறையாவும் இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் வந்து சேர்த்திக்கணும். பட் இஞ்சி சேர்த்து செஞ்சால் எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குக்கிங் மெத்தட் இருக்கும் இல்லையா. எங்க வீட்டில் எப்பயுமே இந்த மெத்தட்ல தான் செய்வோம். எங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அரைச்சு வச்ச சாந்து கூட நல்லா திக்கா புளி பேஸ்ட்டையும் கரைச்சாச்சு. இது கூட மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி அப்படியே கொண்டு போய் அடுப்புல வைக்கிற வேலை தான். ஒரு சில டைம் 1 by 1 வந்து சேர்த்திட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு புளி தண்ணி ஊற்றி செய்வாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து இப்படியுமே செய்வாங்க. எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். தாளிக்கிறதுக்கு சோம்பு, வெந்தயம், கடுகு இதையெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுறணும். அன்னைக்கு தாளிப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். நேந்திரம் சிப்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தோம். சூப்பரா இருந்தது அதோட ஸ்மெல்லு. கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுறணும். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறினவனையும் நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய சாந்து இதில் சேர்த்திக்கணும். நம்ம விறகடுப்புல செய்யும் போது எந்த வகை சாப்பாடா இருந்தாலும் உண்மையா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எங்களுக்கு சாந்துமே வந்து விறகடுப்புலையே வந்து நல்லா போட்டு வதக்கி விடலாம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டோம். பட் ரொம்ப டைம் ஆனதுனால, ஏன்னா மீன் வந்து கிளீன் பண்ணி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல, அடிக்கடியெல்லாம் இப்படி பிடிச்சி பண்ணது கிடையாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆனதுனால வந்து டக்குன்னு அடுப்புலேயே வந்து சாந்தை மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டோம். சாந்து ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கணும். அன்னைக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட போயிடுச்சு, இருந்தாலும் டேஸ்ட் உண்மை அல்டிமேட்டாக இருந்தது. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பச்சை வாசமெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம பீஸ் போட்டு வச்சிருக்கக்கூடிய மீனை உள்ள போட்டணும். எந்த ஒரு மீனாக இருந்தாலும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கு மேலே வந்து மீனை வந்து ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சலசலன்னு உடஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட்டாக வந்து என்னோட அத்தை எப்பயுமே வந்து மீன் குழம்பு வச்சாங்க அப்படின்னா மேலே வந்து கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை 1க்கு 2 இடிச்சு வந்து சேர்த்துவாங்க. அந்த பச்சை வேசத்தோட சேர்த்து சாப்பிடும் போது அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை வந்து வீடியோ எடுக்க மறந்தாச்சு. குட்டீஸ்க்குமே அன்னைக்கு எல்லாத்துக்குமே சம பசி. இலைய போட்டோன்னே ஆளுக்கு ஒன்னா பேசாம எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. இப்பதான் வந்து நாங்க நெய் மீன் எடுக்கிறதுல முன்னெல்லாம் மீன் எடுத்தோம் அப்படின்னா நெய் மீன் வந்து அதிகமா எடுத்து செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா யாஷிக்கு அந்த மீன் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எல்லாரும் சம கட்டியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தாலையும் எந்திரிக்க கூட முடியல. ஒரு 10 நிமிஷம் எல்லாம் அப்படியே ரிலாக்ஸா உட்காந்துட்டு அடுத்த வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா அதே சண்டே ஈவினிங் எடுத்த vlog, அதாவது லாஸ்ட் சண்டே எடுத்த vlog. கத்திரி செடி நடலான்னு சொல்லி அத்தை வந்து வேப்பம் புண்ணாக்கோட குரண மருந்தை கலந்து தெளிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கத்திரி செடியோட அந்த காம்பு வேரெல்லாம் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்றதுக்கு சுள்ளெரும்பு வந்துடும். ஸோ சுள்ளெரும்பு கிட்ட இருந்து செடியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக காடு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த வயல்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு கத்திரி செடி போட்டாங்க. அப்பா சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ அமோகமான விளைச்சல். ஈவன் அந்த செடி அன்னைக்கு நாங்கள் பிடிக்கி எறிகிற அன்னைக்கு கூட வந்து ஒரு 300-400 ரூபாய்க்கு வந்து காயை வந்து சேல் பண்ணோம். கத்திரிக்காய் ப்ளூ கலர் கண்ணாடி கத்திரிக்காய் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது யார்
அகப்பட்ட கண்ணோ என்னவோ அதுக்கப்புறம் அந்த வயலில் வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியல. அதுலேயும் குறிப்பாக லாஸ்ட்டு 2 டைம் வந்து போட்ட முதலீடு கூட எடுக்க முடியல. இந்த டைமாவது செடியெல்லாம் நல்லா வரணும்னு வேண்டிக்கிறேன். செடியை வந்து நாங்களே கூட நாற்று விட்டு எடுத்து நல்லாம். சரி, அதோட ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செடியை வந்து நாங்கள் காசு போட்டு தான் வாங்கிக்கிறோம். சின்ன தப்பு பண்ணிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் போகம் அவ்வளோ அமோகமாக விளைச்சல் வந்தது இல்லையா, அதில் ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருந்து நாற்று விட்டுருந்தா கூட இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளோ செடி வந்திருக்கும். அந்த தப்பை நாங்கள் பண்ணிட்டோம். அதை நாங்கள் கன்சிடரே பண்ணல. எல்லா டைமும் இப்படியே ஈல்டு சூப்பராக வரும்னு நினச்சிட்டோம். நாங்கள் இந்த கத்திரி செடிக்கெல்லாம் பெருசாக நோய் தாக்கம் வந்துருச்சு அப்படின்னா எதுவும் மருந்தடிக்கிறது, நிறைய அப்படியே அடர்ந்து மருந்தடிச்சு ஈல்டு தரதை வைக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதில் எவ்வளோ வருதோ வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்போம். அதுலேயுமே குறிப்பாக ஒரு சில கடைகளில் நாங்கள் கொடுக்குற இடத்துல எங்கள் காயை வந்து விரும்பி கேட்பாங்க. ஏன்னா அந்த மருந்தடிக்காத காய்க்குன்னு ஒரு பர்டிகுலர் டேஸ்ட்டும் இருக்கும் இல்லையா, கடைக்காரங்க வந்து விரும்பி கேட்கும்போது அந்த இடத்துல நம்மளுடைய பேர் வந்து நிலச்சி நிற்கும். கத்திரிக்காய் செடியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா 6 உயரத்துக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டு வந்தால் தான் அதோட கஷ்டம் தெரியும். புலங்கெல்லாம் மேலே பட்டு அவ்வளோ ஒரு பிப்பு எடுக்கும். இருந்தாலும் அந்த கத்திரிக்காயில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அதுக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டு 2 டைமும் அந்த ப்ராஃபிட் கிடைக்காதது தான் எங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. அன்னைக்கு ஈவினிங் வந்து லாஸ்ட்லேருந்து ஒவ்வொரு பாத்தியாக தண்ணி கட்டிட்டு வர நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செடியெல்லாம் ஊனி முடிச்சிட்டோம். எனக்குமே இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. பிகாஸ் நானுமே இது வரைக்கும் கத்திரி செடியெல்லாம் ஊனதில்லை. அத்தை எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, அதுபடியே எல்லா செடியும் நெட்டாச்சு. இப்போ வரைக்குமே வந்து செடி வந்து எந்த ஒரு செடியும் சாகலை, நல்லா அழகாக வந்து எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு அப்புறம் எடுத்த இமேஜ். சண்டே வந்தது அப்படின்னா 1 வீக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் 2 தண்ணி கட்டியிருக்கிறோம். செடி எல்லாமே நல்ல ஸ்டேஜில் தான் இருக்குது. ஊறுகாய் அப்படின்னா தயிர் சாப்பாடுக்கு மட்டும் தான் நான் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் என்னோட அத்தை ஸ்டைலில் செய்யக்கூடிய இந்த ஊறுகாயை பருப்பு குழம்பு, பிரியாணி, இந்த மாதிரி எல்லா இதுக்கும் தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு பிடிச்சி போச்சு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைலில் செய்வாங்க. இது என்னோட அத்தையோட ஸ்டைலில் செய்யக்கூடிய ஊறுகாய். ஃபர்ஸ்ட் பேனில் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கணும். நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு முன்னாடி என்ன காய் ஊறுகாய் போடுறோமோ அதை உப்புல வந்து நல்லா ஊற விட்டுறணும். ஊறும் காய் தான் ஊறுகாய் அப்படின்னு பேரு. இதுக்கு பேன்ல எண்ணெய் நிறைய ஊத்திட்டு கல்லகப்படம் இல்லாம கடுகு நிறைய போட்டுக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரொம்ப கொஞ்சமா வந்து போட்டுருந்தாங்க. கடுகு வந்து இதுல நல்லா பொரிஞ்சிடணும். கடுகோட ஃபிளேவர் ரொம்ப முக்கியம் ஊறுகாய்க்கு. இது கூடவே ஜீரண சக்திக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துவாங்க. பெருங்காயத்தூள் போட்ட உடனேயுமே நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய அந்த காயெல்லாம் எடுத்து எண்ணெயில போட்டுறணும். எண்ணெயில ஒரு பரட்டி விட்டுட்டு அதுக்கு மேல வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்திக்கணும். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க ஊறுகாய்னா வாயில வைக்க முடியாத அளவுக்கு காரம் சேர்த்துவாங்க. நாங்க கொஞ்சம் கம்மியா சேர்த்திட்டோம் கிட்ஸ் இருக்கறனால. கசகசன்னு போட்டு கிண்டாம அப்படியே பட்டும் படாம வந்து மிளகாத்தூள் வந்து எல்லா எலுமிச்சை பழத்துக்கும் படுற மாதிரி, கோட்டிங் படுற மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சூடு பண்ணி விடணும். அப்படியே காய் ஊறி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அதுலேயே அது வாசி வந்து வெந்திருக்கும். அடுப்பில் வந்து ஜஸ்ட் அந்த மிளகாத்தூளோட கோட்டிங் இறங்கணும். அதுக்காக தான் நல்ல மனம் வர அளவுக்கு வந்து சுண்டை விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஊறுகாய் வந்து ரெடி. ஊறுகாவை எப்படி அரிஞ்சு உப்புல ஊற வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து ஒரு 2 or 3 டேஸில் வந்து ஊறுகாய் போடுவோம். அப்போ நான் உங்களுக்கு ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.